சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் தனது பக்தருக்காக செய்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இது. திருமலை நம்பி என்ற பெருமாள் பக்தர் தினமும் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பாப விநாசம் என்ற நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து வந்தார். பெருமாள் ஒரு வேட்டைக்காரன் வடிவில் தோன்றி தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார். ஆனால் அது பெருமாளின் அபிஷேகத்திற்கான புனித நீர் என்பதால் திருமலை நம்பி தர மறுத்துவிட்டார். திருமலை நம்பிக்கு தெரியாமல் அந்த வேட்டைக்காரன் அவர் வைத்திருந்த பானையில் ஓட்டை போட்டு தண்ணீர் முழுவதையும் குடித்துவிட்டார். பக்தரின் வருத்தத்தை பார்த்த வேட்டைக்காரன் தனது அம்பினால் மலையில் ஏது ஒரு புதிய நதியை உருவாக்கினார். இனி உன் சுவாமிக்கு இங்கிருந்தே தண்ணீர் எடுத்துக்கொள் என்று கூறினார். அப்போதுதான் வந்திருப்பது சாட்சாத் வெங்கடேஸ்வர பெருமாள் என்று திருமலை நம்பி உணர்ந்தார். பெருமாளின் கைகளால் உருவான அந்த நதிதான் இன்றும் திருமலையில் உள்ள